Hello my dear students, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Am I audible for everybody? Yes, நான் பேச எல்லாத்துக்கும் கேக்குதாடா? நல்லா இருக்கீங்களா? எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நல்லா பூஸ்ட் அப் பண்ணி என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஹாஃப் இயர்லி ரஷ் சீரிஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். கரெக்டா? அப்ப சிறப்பா பண்ணும்ல? பண்ணிடுவோமா? ஓகே எஸ் வந்து குயிக்கா கமெண்ட் பண்ணுடா பாப்போம். சௌபர் நீங்க குட் ஈவினிங் சௌபர் நீங்க எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருக்கீங்களா? நீங்க கேட்ட क्वेश्चंस வந்து எங்க டீம் எங்களுக்கு சொன்னாங்க. we have been through it, so probably அடுத்து வர செஷன்ஸ்ல உங்களுக்கு அந்த क्वेश्चंस எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? ஜெனடிக்ஸ்ல ரெண்டு क्वेश्चन கேட்டிங்க கரெக்ட்டா? இந்த ரெண்டு क्वेश्चनமே நம்ம தெளிவா சிறப்பா முடிச்சிடலாம். நோ ப்ராப்ளம். ஓகே ஃபைன். ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சாச்சுன்னு கேக்குறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே நான் பேச கேக்குதாடா? சௌபர்ணிகா ஆமே ஆடிபிள், ஸ்கிரீன் விசிபிள், இதெல்லாம் கிளியரா இருக்கா உங்களுக்கு? Thank you so much sir. Yes சௌபர்ணிகா sure will do. Okay நான் சொல்றேன் கமெண்ட் பண்ணீனா கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் நாங்க. சரி அத சொல்றேன் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே ஃபைன் சூப்பர்ரா. Yes, very good. And guys மறந்துடாதீங்க டிசம்பர் மந்த் கிளைமேட் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். சோ நம்ம ஹெல்த் நல்லா பாத்துக்கணும். சரியா? ஏன்னா ஹெல்த் ஒழுங்கா இல்லன்னு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதலன்னு இந்த சாக்கு சொல்ல முடியாது. சரி அது வேலைக்கு ஆகாது. சயின்ஸ் ஓகே தான் சார், பட் தமிழ் தான் பயமா இருக்கு. தமிழோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பயமா இருக்கு உங்களுக்கு? தமிழுக்கு ஒரே வழிதான்டா, எழுதிதான் பாக்கணும், வேற வழியே இல்ல. நாங்க எல்லாம் அப்படிதான் எழுதணும். இப்போ ஞாபகம் இருக்கு, நான் தமிழ் எக்ஸாமுக்கு எங்களுக்கு வந்து I remember not 10th I remember 12th. ஓகே 10th எனக்கு ரொம்ப ஓல்ட், I don't remember. 12th I remember. 12thல ஒரு 40 எல்லா கிளாஸும் சொல்லுவேன். 40 திருக்குறள் எழுதி 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 பார்த்தேன். 40 திருக்குறள் எழுதுறேன். I still remember. பிகாஸ் தமிழ்ல எனக்கு வந்த மெயின் இஷ்யூங்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் மேனேஜ் பண்ணும், டைம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணும் போது ஹேண்ட் ரைட்டிங் பிரச்சனையாக ஆரம்பிச்சது. அதனால கரெக்டா அப்படி இப்படிதான் இப்படி எக்ஸாம் ஹால் உட்கார்ந்துன்னு வைங்க, அது எழுதி முடிச்சு எக்ஸாம் முடிச்சா மட்டும்தான் நான் தலையே அப்படி நிறுத்துவேன். அப்போ ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டம் தமிழ்ல அது ஒரு பெரிய இஷ்யூ. அதனால அத வந்து நம்ம அப்படி பார்த்து ஆகணும், வேற வழி இல்ல. ஓகே ஃபைன் பாத்துக்கலாம், தமிழ்ல பாத்துக்கணும். டோன்ட் வரி, கண்டிப்பா எழுதிடலாம், சூப்பரா எழுதிடலாம், கவலைப்பட வேண்டாம். சரியா? ஓகேடா. சோ கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம். பாடா ரெடியா இருக்கீங்களா? நம்ம பசங்க கொஞ்சம் வரணும், இன்னும் வரல, யாரும் வரல. ஓ மண்டே ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன் பிஸி ஆயிட்டீங்களாடா? எனி இஷ்யூஸ்? ஓகே சார் உங்க ஃபேவரட் ஸ்டூடெண்ட் யாரு? ஃபேவரட் ஸ்டூடெண்ட் இது ஒரு டெக்னிக்கலான கேள்வி. என்கிட்ட யாருமே கேட்க கூடாது நினைச்ச கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலி சொல்லணும்னா டீச்சர்ஸ்க்கு வந்து ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னு சில பல கிரைட்டீரியா தான் எடுக்க முடியும்டா. எனக்கு அப்படி இப்ப பேச கேக்குதாடா? இப்ப பேசுறது கேக்குதா? Okay, I think there's some network issue. I think it will be fine. அதான் அப்ப ஸ்டூடெண்ட் சொல்றது சொல்றேன்ல, ஒரு வருஷத்துல அப்ப ரிப்பீட்டர் பேட்ச் மட்டுமே சொல்றேன். ஓகே ரிப்பீட்டர் பேட்ச் மட்டுமே எங்களுக்கு ஒரு 4-5 செக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு செக்ஷன்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ செக்ஷன் வைஸ் பிரிச்சா கூட நமக்கு ஒரு 5-10 பேர் வந்துருவாங்க ஃபேவரட் லிஸ்ட்ல. ஓகே அதனாலதான் நமக்கு வந்து அப்படி சொல்ல முடியாது. ஆனா எல்லாரும் ஞாபகம் இருக்கும். யார் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, எப்படி கிளாஸ் கவனிப்பாங்க, எப்படி பாசிட்டிவா எடுத்துப்பாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண எல்லாமே தெரியும் உங்களுக்கு, எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனா ஃபேவரட்னு எடுத்துக்க முடியாது. அந்த இடத்துல பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது நாங்க. தட் இஸ் அ ரூல். ஒரு டீச்சரா எடுத்தீங்கன்னா ரூல் அது. எப்படி ஜட்ஜஸ்க்கு வந்து என்ன ப்ரூஃப் எவிடன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க தீர்ப்பு சொல்ற மாதிரி எங்களுக்கு அந்த இடத்துல பார்ஷியாலிட்டி காட்ட முடியாது, காட்டக்கூடாது. நல்லா படிக்கிறாங்கிறதுக்காக அவன் ஃபேவரட்ஸ்னு சொல்ல முடியாது. அவன் நல்லாவே படிக்கிறான், நல்லா பேசுறான், அதுக்காக அவன் ஃபேவரட்ஸ்னு சொல்ல முடியாது. ஓகே
ஒரு ஹியூமனா கன்சிடர் பண்ணலாம், ஆனா ஸ்டூடெண்டா கன்சிடர் பண்ண முடியாது எங்களுக்கு. ஸ்டூடெண்ட்னா எவ்ரிபடி இஸ் அ ஸ்டூடெண்ட் பிகாஸ் we don't have any other option. கன்ஃபார்ம் நீட்டா சார் அப்போ 12th தம்பி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? 10th சேனல் என்ன பண்ணிட்டு இருக்க? பிசிக்ஸ் மேம் உசுறு கொடுத்து கிளாஸ் எடுத்துக்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வாழ பையனா நான் தான். பட் there are students who prefer, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கான்டாக்ட்ல இருப்பாங்க. ஈவன் now I have few students like 4-5 years back இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கான்டாக்ட்ல இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு வரும்போது அது இன்னும் நல்ல ரேப்போ பில்ட் ஆகுது. ஏன்னா நான் என் சார் கிட்ட இப்போ ரேப்போல இருக்கேன். எனக்கு டீச் பண்ண சார், எனக்கு காலேஜ்ல டீச் பண்ண சார் இருக்கட்டும், எனக்கு ஸ்கூல்ல டீச் பண்ண சார், அவங்க எல்லாமே இருக்காங்க. இன்னும் நல்ல ஒரு ரேப்போல போயிட்டு இருக்கோம். இப்ப கூட எதனாலும் அவங்க என்ன கால் பண்ண சார், எப்படி சார் இப்படி பட்டு சொல்லி சமாளிக்கிறது, எப்படி சார் எனக்கு அட்டு பண்ற சார், என்ன சொல்றது? தம்பி நீயும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தானா, அவசரப்படாத நான் சொல்றேன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாரு. சோ அந்த மாதிரி ஒன்று போகும். இது 10th தெரியாம வந்தியா சார்? மை ஃபேவரட் நீங்க தான். தேங்க்யூ சாடி, தேங்க்யூ. ஸ்டே கனெக்டட். ஓகே, எனி டைம் எனி ஹெல்ப். ஓகே. ஓ போன் நம்பர் தான் இல்லையோ? கமெண்ட்ஸ் சார். நெக்ஸ்ட் வீடியோ நீட்டுக்கு போடுங்க சார். 12th படிக்க முடியாது சார். சரிடா, பிளான் பண்ணுவோம். ஓகே, வில் டூ தட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பிரகாஷ். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைன். சோ கைஸ் எல்லாரும் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிட்டீங்க. வராதவங்கள நம்ம வந்து ஓகே வில் நாட் வெயிட் சோ லாங் பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி பீன் சம் 6-7 minutes. சோ வில் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே, ஆரம்பிச்சலாம். ஃபைன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி குயிக்கா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கூட ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்கடா. there is a surprise coming to you. ஓகே ஃபைன். ஓகே 1 marks ஆரம்பிப்போமா? யார் ஆன்சர் பண்றீங்க? சார் போயிட்டு வர மேம் கிளாஸுக்கு போறேன். போயிட்டு வா சாடி. பை பை. 12th கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சரியா? பை பை. கண்டிப்பா ஹெல்த் பாத்துக்கிறேன். ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் as well. ஓகே, சூப்பரா. So first question, the hormone which has positive effect on apical dominance is. இது ஒரு ஈஸி क्वेश्चन. யார் ஆன்சர் பண்றீங்க பாப்போமா? என்ன நினைக்கிறீங்க ஆன்சர் என்னவா இருக்கும்னு? அதாவது அபிக்கல் டாமினன்ஸ்ங்கற அந்த ஒரு தியரிக்கு எந்த ஹார்மோன் வந்து பாசிட்டிவா ஆக்ட் ஆகுது? Any idea? Can I say you something? சொல்லுங்க சௌபன், you can tell me. Okay, so answer பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Anybody knows the answer? I'm expecting answers also from students. No one is giving answer. So shall I tell the answer? Okay, the answer for this is it is auxin. Maradradhigala, this question is repeated, very important. So auxin is the answer. Okay, apical dominance auxin. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? அடுத்து பாப்போமா? Which of the following hormones is naturally not found? பல டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ற ஒரு வார்த்தை இந்த நாட். எல்லாருமேடா எல்லாரும் இது பண்ணுவாங்க. உடனே இந்த ஹார்மோன்ஸ் இஸ் நேச்சுரலி சொன்ன உடனே அடுத்துக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூசிங்கா இருந்தா முடிஞ்சு போச்சு. சோ ஆல்வேஸ் क्वेश्चन தெளிவா பார்க்கணும். அப்ப நாட் ஃபவுண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து யாரோ ஒருத்தர் நேச்சுரலா இல்ல நடத்தும். பாத்துருவோமா யாருன்னு? இஸ் ஆப்வியஸ்லி 2,4-D. ஓகே, 2,4 டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து ஒரு சிந்தட்டிக் ஆக்சின், அது நேச்சுரல் இல்ல. which means ஆர்டிபிஷியலா உருவானது தான் இந்த 2,4-D. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்காடா? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இஸ் இட் கிளியர்? அடுத்த கேஸ் பாத்துறோமா? ஜிபெர்லின் காசஸ். ஜிபெர்லின் என்ன பண்ணும், என்ன காஸ் பண்ணும்? அது ஒரு ஹார்மோன். அது என்ன பண்ணும் பாத்துறோமா? இட் இஸ் கோயிங் டு காஸ் தி எலாங்கேஷன் ஆஃப் டுவார்ஃப் பிளான்ட்ஸ். டுவார்ஃப்ங்கிறது ஒரு சின்ன குட்டியாக பிளான்ட். அப்ப அந்த பிளான்ட் வளர்றதுக்காக நான் என்ன பண்றேன், அதை வந்து ஜிபெர்லின் கொடுத்து அந்த வளர்ச்சியை இன்டியூஸ் பண்றேன். That's what we call as elongation of dwarf plants. Okay, is that clear? Sir, I am planning for a night. தெளிவா பண்ணுங்க. Clear? ஆனா உங்களுக்கு எதுவும் ஆகாது because I said your body can withstand anything, but it will react in a very later or in an older life. Okay, fine. அடுத்து பாப்போம்.
Avena coleoptile test was conducted. Very easy da. மறந்துடாதீங்க. Avena coleoptile கேட்டாலே it should be FW went. Okay, went ஞாபகம் வச்சுக்கோங்க. He went. Okay, Avena coleoptile went. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மறக்க மாட்டீங்க. That is also easy. அடுத்த question. LH is secreted by. LH என்ன அர்த்தம்? LH luteinizing hormone அர்த்தம். கரெக்ட்டா? LH என்ன அர்த்தம்? Luteinizing hormone. அப்ப இந்த LH யார் secrete பண்றா? It is obviously the anterior pituitary. It's obviously the anterior pituitary. Clear? புரிஞ்சுதா? அடுத்து பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? Identify the exocrine gland. Exo என்றால் என்ன? Endo என்றால் என்ன? அதுதான் இந்த क्वेश्चन ரொம்ப முக்கியம்டா. கண்டிப்பா கேட்பாங்க. ஆனா இதுக்கு நான் ஒரு பேசிக் ஐடியா சொல்றேன் பாருங்க. எக்ஸோ எண்டோ. இப்போ நான் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுப்பேன்? எக்ஸோ எண்டோ. இந்த ரெண்டு வார்த்தையில எதுல நோன் நீங்க பாக்குறீங்க? நல்லா பாருங்க. இதுல நோன் பாக்குறீங்க கரெக்டா? இதுல ஓ மட்டும் தான் இருக்கு. இதுல நோன் இருக்கு. which means அங்க டக்ட் இல்லன்னு அர்த்தம். அப்ப டக்ட்லெஸ் கிளாண்ட் எல்லாமே எண்டோக்ரைன் கிளாண்ட். டக்ட் இருக்கிற கிளாண்ட் எல்லாமே எக்ஸோக்ரைன் கிளாண்ட். அப்ப இத நமக்கு இருக்க ஆன்சர் வந்து சலைவரி கிளாண்ட். ஓகே? பை சார், தேங்க் யூ. பை சௌபர்ணிகா. ஆனா கண்டிப்பா ஸ்டே பண்ணி பாருங்க சரியா? பிகாஸ் இது இருக்கிற क्वेश्चन மிஸ் ஆயிடுச்சுனா அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. சோ பெட்டர் வாட்ச் இட். ஓகே? ஃபைன். அடுத்த क्वेश्चन பாருங்க. Which organ acts as both exocrine gland as well as endocrine? அதாவது ஒரு gland வந்து exocrine ஆகவும் வேலை செய்யும், endocrine ஆகவும் வேலை செய்யும். It is obviously a pancreas. Okay? Pancreas இருக்கு வந்து நமக்கு exocrine ஆகவும் வேலை செய்ய முடியும், endocrine ஆகவும் வேலை செய்ய முடியும். சூப்பரான gland அது. Which is referred to as master gland. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச question. Have the answer auxin. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அது பாருங்க, match the following hormones with their deficiency states. Easy question ரா இதுமே. ஏன்னா நிறைய ரிப்பீட் ஆகிற ஒரு question இது. நல்லா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் ஹார்மோன்ஸ் பிளான்ஸ் தான். ஸோ பிரைமரி ஹார்மோன்ஸ் நிறைய கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ we'll have to stick on to it. Yeah? இப்போ நல்லா பாருங்க. தைராக்சின் நம்ம எங்க பார்க்கலாம்? எதுல பார்க்கலாம்? தைராக்சின் கம்மியான வரக்கூடிய இஷ்யூ தான் சிம்பிள் கோய்ச்சல். ஸோ சிம்பிள் கோய்ச்சல் மேட்ச் பண்ணிடலாம். ஓகே சார். இன்சுலின்னாலே நமக்கு தெரியும் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். பாராதார்மோன் என்ன பண்ணும்? சொல்லுங்க பாப்போம். It is going to cause tetany. Okay? ஏன்னா growth hormone is having acromegaly, ADH is having diabetes insipidus. Fine. So in the match கேட்டா next time தெளிவா எழுதிடணும், மிஸ் ஆக கூடாது. ஓகே, இது ஈஸி क्वेश्चन தான். பட் ஸ்டில் சொல்றேன், உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்த क्वेश्चन. So ஷார்ட் ஆன்சர்ஸ் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? What are chemical messengers? அப்ப இந்த கேள்விக்கான பதில் எப்படி எழுதணும், எப்படி எழுதினா ஃபுல் மார்க் கிடைக்கும்ங்கிறது இப்ப சூப்பரா பார்த்து முடிச்சலாம். ரெடி இருக்கீங்களா? கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் என்றால் என்ன? வெரி ஈஸி. கெமிக்கல் புரிஞ்சிருச்சு. மெசஞ்சர்ஸ்னா என்ன? something is going to give us some messages or someone is going to take the message. பாத்துருவோமா? பாருங்க. Yeah. The endocrine system acts through chemical messengers known as hormones which are produced by specialized glands. நல்லா பாருங்க. The endocrine system அப்ப என்ன அர்த்தம்? அவங்க டக்ட் இல்லன்னு அர்த்தம். டக்ட் இல்லாத இந்த கிளாண்ட்ஸ், டக்ட் இல்லாத கிளாண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட செக்ரீஷன்ஸ் ரிலீஸ் பண்ணும். எப்படி பாத்துருவோமா? acts through a chemical messengers known as hormones. அப்போ அவங்க கிட்ட என்ன இருக்கு? ஹார்மோன் ஒரு பொருள் இருக்கு. அந்த ஹார்மோன்ங்கிறது என்னது? ஒரு கெமிக்கல் மெசேஜ். அப்ப இந்த கெமிக்கல் மெசஞ்சர்னா யாரு? ஹார்மோன். அவன் என்ன வேலை பண்ணுவாங்கன்னு அடுத்து பார்ப்போம். ஆனா ஞாபகம், கெமிக்கல் மெசேஜ் நத்திங் பட் ஹார்மோன்ஸ். ஓகே, which are produced by specialized glands. சில glands produce பண்றாங்க. நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க. Physiological processes such as digestion, metabolism, growth, development, and reproduction are controlled by hormones. இப்ப புரியுதா? ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம். Literally everything in your body is controlled by hormones. Everything. நல்லா பாருங்க. உங்களோட டைஜஷன், மெட்டபாலிசம், growth, development, reproduction, everything is controlled by and the chemical messengers called hormones. இப்ப கிளியரா இருக்கா? ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா ஹார்மோன்ஸ் என்ன அப்படிங்கிறது? அடுத்து பாப்போமா? எஸ். What is the role of parathormone? Parathormone ரோல் கேக்குறாங்க. என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த parathormone என்ன? parathormoneக்கு ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. It is PTH. Okay, so parathormone can be also called as what? PTH. இப்ப நல்லா பாருங்க.
இப்போ the parathyroid regulates calcium and phosphorus metabolism in the body. அப்ப நீங்க யோசிப்பீங்க சார் பாராதார்மோன் பெருசா என்ன பண்ணுது ரெண்டு விஷயத்தை என் பாடியில ரெகுலேட் பண்ணுது என்னது கால்சியம் பாஸ்பரஸ் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ்ங்கிற ரெண்டு பொருளை என் பாடியை ரெகுலேட் பண்றதுதான் இந்த பிடிச்சோட வேலை இப்ப நீங்க கேட்கலாம் சார் கால்சியம் பாஸ்பரஸ் ரெகுலேட் பண்ற அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் கேட்டா எஸ் உன் பாடியில லிட்டரலா எல்லாத்துக்கும் கால்சியம் வேணும் பாஸ்பரஸ் வேணும் ஏன்னா கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க நினைச்சிருப்பீங்க கால்சியம் வந்து எலும்புக்கு மட்டும்தான் அப்படி இல்லடா உங்க சிக்னல்ஸ்க்கு முதற்கொண்டு நியூரான்ஸ் முதற்கொண்டு கால்சியம் யூஸ் பண்ணும் அப்ப அந்த கால்சியமும் பாஸ்பரஸ் நம்ம பாடியில ரெகுலேட் பண்ற ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப அது பண்றது யாரு பிடிஎச் ஹார்மோன் பட் பாராதார்மோன் புரிஞ்சுதா அப்போ this is going to regulate the calcium and phosphorus metabolism in a body அப்ப அவங்க எப்படி சார் பண்ணுவாங்க how do they regulate இப்ப என் பாடியில கால்சியம் லெவல் கம்மியாயிருச்சு என் பாடி நான் இங்க மீன் பண்றது என்னோட பிளட் அப்ப என்னோட பிளட்ல எனக்கு என்ன வேணும் கால்சியம் வேணும் பாஸ்பரஸ் வேணும் இப்ப என்னோட பிளட்ல கால்சியம் லெவல் கம்மியாயிருச்சு நான் ஒழுங்கா சாப்பிடல ஒரு எனக்கு கால்சியம் இல்ல கம்மியாயிருச்சு விடுங்க ஆனா என்ன பண்ணலாம் இந்த பாராதார்மோன் என்ன சார் பண்ணும் கேட்டீங்கன்னா இந்த பாராதார்மோன் எங்க என் பாடி கால்சியம் ஸ்டோர் பண்ணிருக்கோ அங்க இருந்து கால்சியம் உருவ ஆரம்பிக்கும் எப்படி சார் நல்லா யோசிச்சு பாருங்க என் பாடியில போனுங்கிற இடத்துல கால்சியம் நிறைய இருக்கும் அப்போ அந்த இடத்துல எனக்கு போன்ல இருக்கிறது முக்கியமா பிளட்ல இருக்கிறது முக்கியமா கேட்டா ரெண்டுமே முக்கியம் தான் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளட்ல இருக்கணும் ஏன்னாடா யோசிச்சு பாடுறா நீ நடக்கணும்னா கால்சியம் வேணும் உன்னோட மசில் கான்ட்ராக்ஷனுக்கு கால்சியம் வேணும் நான் இப்ப பேசுறேன் அதுக்கு சிக்னல் பாஸ் பண்ணா கால்சியம் வேணும் அப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ உன் பாடியில என்ன பண்ணும் இந்த பிளட்ல கால்சியம் லெவல் ஏத்துறதுக்காக போன்ல இருந்து கால்சியம் எடுக்கும் போன்ல இருந்து கால்சியமா எடுக்கும் ஓகே சோ எஸ்ஆர் எனக்கும் கால்சியம் டெஃபிஷியன்சி வெரி குட் பிரகாஷ் நிறைய பேருக்கு இருக்கும் கால்சியம் டெஃபிஷியன்சி ஓகே நியூட்ரிஷன் மேட்டர்ஸ் மோஸ்ட் ஓகே வெரி இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன் சாப்பிட்டு பழங்க சரியா ஆல்வேஸ் கோ டு டாக்டர் அண்ட் கெட் இட் டன் கிளியர் ஹலோ நிமிஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ எம் ரியலி குட் குட் ஈவினிங் ஹவுஸ் தி பிரிப்பரேஷன்ஸ் கோயிங் நிமிஷா ஆல் குட் சாரி ஃபார் லேட் நோ ப்ராப்ளம் பட் யூ மிஸ்ட் 1 mark அது எதுவும் பண்ண முடியல ஓகே you can later go through the sessions and understand the 1 mark சரியா fine அப்போ என்ன சொல்றேன்னா என்னோட பிளட்ல கால்சியம் லெவல் கம்மியாயிருச்சுனா அப்ப இந்த கால்சியம் எடுத்துக்கிறதுக்காக என்னோட பாடி என்ன பண்ணும் போன்ல இருந்து உருவும் கிட்னில இருந்து உருவும் அந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் உருவி என்ன பண்ணும் என்னோட கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணும் அவ்வளவு விஷயம் கிளியர் அடுத்த கேஸ் பாத்துருவோமா ரெடியா இருக்கீங்களா what are synthetic auxins give examples ஆக்சின்னா ஓகே நமக்கு தெரியும் ஒரு ஹார்மோன் ஓகே ஃபைன் சிந்தட்டிக் ஆக்சின்னா என்ன சிந்தட்டிக்னாலே மேன் மேடுன்னு அர்த்தம் or artificially made okay something that is artificially made you call it as synthetic clear patroma enna yeah artificially synthesized auxins that have properties like auxins are called synthetic auxins நல்லா பாருங்க நான் ஆர்டிபிஷியலா ஒரு பொருளை உருவாக்குறேன் அதுல ஆக்சின்ஸ்க்கு என்ன இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கு அதனால அதை நான் சிந்தட்டிக் ஆக்சின் சொல்றேன் அவ்வளவுதான் கிளியர் அப்ப எக்ஸாம்பிள் பாருங்க மறக்கவே கூடாதுடா 2,4-D you should not forget it because very important 2,4 dichlorophenoxyacetic acid 2,4 dichlorophenoxyacetic acid மறக்கவே கூடாது சரியா கிளியர் இந்த क्वेश्चन அதுக்கு புரிஞ்சுதாடா டவுட் இருக்கா யாருக்கா இந்த கேள்வி டவுட் இருக்கா எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா கிளியர் அடுத்த क्वेश्चन பாத்துறோமா ரெடின்னு சொன்னா அடுத்த क्वेश्चन பாத்துறலாம் இந்த சாப்டர் முக்கியம் இல்லன்னு நினைப்பீங்க தப்புடா தம்பிகளா இந்த சாப்டர் முக்கியம் தான் ஓகே நமக்கு ஏம் சென்டமா இருந்தா எல்லா சாப்டரும் எல்லா சென்டென்ஸும் எல்லா வேர்டும் முக்கியம் தான் நமக்கு என்னைக்குமே டார்கெட் சென்டம் தான் சரியா எடுத்தா சென்டம் அவ்வளவுதான் கிளியர் எப்பவுமே அந்த எய்ம்ல இருங்க நான் எப்பவுமே அப்படி யோசிப்பேன் எடுத்தா டாப் நாச் இருக்கணும் இல்லன்னா அந்த வேலைக்கே போக கூடாது ஓகே அப்போ அது டாப் நாச் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல யூ ஹேவ் டு வொர்க் ஹார்ட் லிட்டரலி ஹேவ் டு வொர்க் ஹார்ட் இப்போ எப்பவுமே ஐ டு தட் எனக்கு ஒரு காம்படிஷன் பேர் கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் அடிச்சே ஆகணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் எல்லாமே பண்ணுவேன் ஃபார் ஒரு இங்கிலீஷ் எலக்யூஷன் கொடுக்குறேன்னு வைங்க ஒரு காம்படிஷன் ஐ ரிமெம்பர் தட் அந்த டே ஃபுல்லா அதுக்கு மட்டும் டிகிரி பண்ணுவேன் ஃபுல்லா படிப்பேன் படிச்சுட்டு சொல்லி பார்த்து அதுல கன்னட போய் நிப்பேன் கன்னட போய் நின்று மாடுலேஷன் ட்ரை பண்றது என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் பண்றது என்ன எல்லாமே பண்ணி பார்ப்போம் ஆனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அடிச்சுப்போம் சோ அந்த மாதிரி தான் நம்ம எப்பவும் இருக்கணும் சரியா
Ready? Other question. Write the differences between endocrine and exocrine gland. As I have said you very clearly, endocrine exocrine gland வந்து கேள்விகள் கேட்கப்பட்டது very very important. Definitely கேட்பாங்க. அப்ப அந்த endo exo எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எப்பவுமே கேளுங்க. இப்போ இந்த இடத்துல எண்டோன் இருக்கு, இந்த இடத்துல எக்ஸோன் இருக்கு. ஓகே, அப்ப இந்த இடத்துல எங்க நோன் பாக்குறீங்க? இங்க நோன் பார்க்கல, ஓ மட்டும் தான் இருக்கு. இங்க பாருங்க என்ஓ, அப்ப நோன் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நோ டக்ட்னு அர்த்தம். அப்ப எண்டோக்ரைன் கிளாண்ட் பாத்தீங்கன்னா என்ன இருக்காது? டக்ட்ங்கிற ஒரு பொருள் இருக்காது. டக்ட்னா என்ன? ஒரு டியூப் மாதிரி வச்சுக்கோலே, அவ்வளவுதான். ஒரு பேசிக் டியூப் மாதிரி, ஒரு ஆர்கன்ல இருந்து ஒரு டியூப் மூலமா போகுது ஒரு பொருள். அந்த டியூப் இல்லனா டக்ட் இல்ல. அப்ப யாருக்கு இல்ல? எண்டோக்ரைன், என்ஓ வருது, அப்ப நோ டக்ட், அவ்வளவுதான். எண்டோக்ரைன் பாருங்க, versatile communication system coordinating biological functions, ductless. இத சொன்னா no duct. Okay, ductless என்ன அர்த்தம்? no duct. Secretes hormones diffusing into bloodstream to target organs. அப்படி கேட்கலாம், சார் ஒரு ஆர்கன்ல இருந்து ஒரு பொருள் ஃபார் சே ஹார்மோன், அந்த பொருள் வந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி சார் போகும்? நீங்க தான் டக்டே இல்லன்னு சொல்லிட்டீங்களே. டக்டர் என்ன? ஒரு பைப் மாதிரி, ஒரு டியூப் மாதிரி, அது டக்டே இல்ல. அப்புறம் எப்படி அந்த பர்டிகுலர் ஹார்மோன் ஒரு டார்கெட் ஆர்கனுக்கு போகும்? எப்படி? பிளட் மூலமா தான் போகும். அப்ப நல்லா கவனிங்கடா, இங்க ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்கு, சரியா? இந்த கிளாண்ட் என்ன பண்ணும்? இங்க இருந்து ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணும்போது இதுக்கு தான் டியூப் இல்லையே, டக்ட் இல்லையே. அப்படி ஓடுற அப்படியே இந்த பிளட்ல என்ன ஆகும்? அது அப்படியே மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி டார்கெட் ஆர்கனுக்கு போய் ரீச் ஆகும். ஓகே, இங்க இருந்து ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆகி பிளட்டுக்குள்ள ஏறுது, பிளட்ல இருந்து அப்படியே போகுது. அவ்வளவு விஷயம். இதுதான்டா கதை. So last class structure of heart is a detailed answer, sir. Last class, sir, but in school they marked only 7 points. We prefer the notes given by you. எனக்கு புரியல நீங்க கேக்குறது. ஓ, QOD ல கேக்குறீங்களா? ஹார்ட் பத்தி டீச் பண்ணது கேக்குறீங்களா? அது கேக்குறீங்களா இல்ல எப்படி? Because already we have planned a question. Draw the structure of it. I am going to teach you how to draw. நான் உங்களுக்கு டீச் பண்ணி வரையறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்து வரைய வைக்கலாம்னு இருக்கேன். சோ அப்படி ஒரு QOD வரப்போகுது உங்களுக்கு. ஓகே, ப்ராபபிலி 11th வரும். ஓகே, இன்னைக்கு டேட் 9 8 இன்னைக்கு 8 நினைக்கிறேன். சோ 11th உங்களுக்கு டேட் வரும். 11th I will be teaching you how to draw the structure of human heart. Clear? Okay, so but now school they marked 7 points, but I prefer the notes given by you. Okay, fine. Hey, no problem. Go through all the notes, go through all the points, understand in a sequence. ஒரு சீக்வென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ப ஈஸியா எழுதிடலாம். சரியா? Hi guys. Hi Devil. Hi Devil. Devil. Okay. So இந்த எண்டோக்ரைன் புரிஞ்சுதா? டக்டே இல்லாத ஒரு கிளாண்ட் என்ன பண்ணுது? எனக்கு அதுக்கு டார்கெட் ஆர்கன் போய் தான் ஆகணும். டக்ட் இருக்கோ இல்ல பிரச்சனை இல்லை, ஆனா போய் தான் ஆகணும். அப்ப என்ன பண்ண போறேன்? நான் ஹார்மோனுங்கிற பொருளை பிளட்டுக்கு அனுப்பி பிளட் அந்த வழியா போய் கொடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான் விஷயம். அது பாருங்க, எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் have ducts carrying secretions. அப்ப இதுல டக்ட் இருக்கு. அப்ப என்ன இருக்கும்? இங்க வந்து ப்ராப்பரா டியூப் இருக்கும். அந்த டியூப்ல இருந்து பொருள் போகும். ஓகே, என்ன செக்ரீஷன்? சலைவரி, மேமரி, ஸ்வெட் கிளாண்ட்ஸ். இது எல்லாமே எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். கிளியர்? உங்களுக்கு எல்லாமே என்ன இருக்கு? டக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஃபைன். ஹார்மோனுங்கிற ரோல் இங்க வராங்களா? இங்க செக்ரீஷன்ஸ் தான் வரும். சரியா? ஹார்மோன்ஸ் வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஏன்னா அங்க டக்ட் இல்ல. சோ அது பொருள் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தா தான் அது போக முடியும். அதனால அது ஹார்மோனா மாறி பிளட்ல கலந்து டார்கெட் ஆர்கனுக்கு போகுது. Got it? I think it's all clear, my dear students, from my end. இப்ப எண்டோக்ரைன் பாருங்க, present in humans and other vertebrates. அப்ப எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல நிறைய இருக்கு. நல்லா பாப்போமா? pituitary, thyroid, parathyroid, pancreas, adrenal, gonad, thymus. கண்டிப்பா படிச்சவனும். At any cost அவன் படிச்சவனும். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? pituitary தலையில இருக்கு. Okay, start from your head. pituitary தலையில இருக்கு. அப்ப கண்டிப்பா ஒண்ணு மேல இருக்கு. அப்ப மறந்துடாதீங்க. ஓகே, pituitary is in our head. Clear? அடுத்து பாருங்க, அப்படி தொண்டைக்கு வாங்க. என்ன இருக்கு? தைராய்டு இருக்கு. என்ன இருக்கு? தைராய்டு. ஓகே, அது பக்கத்துல பாராதைராய்டு. அவ்வளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பிட்யூட்டரின்னு எடுத்தோம்னா எங்க சேர்ந்து அப்படியே ரிவிஷன் பண்ணுங்க. பிட்யூட்டரின்னு எடுத்தோம்னா அப்படியே இங்க வரும்போது தைராய்டு இருக்கு, பாராதைராய்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் இறங்கினா தைமஸ் வரும். தைமஸ் எங்க? இங்க. ஓகே, சோ பிட்யூட்டரி, தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ். கிளியர்? அப்புறம் அந்த வயிற்று பகுதி, அதை சுத்திக்கிற பகுதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு pancreas, adrenal. ஓகே, நல்லா கவனிங்க. எங்க எப்படி ரிவிஷன் பண்ணுங்க, குயிக்கா ரிவிஷன் பண்ணுங்க. ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் பிட்யூட்டரி அப்படியே வருது,
thyroid, parathyroid, thymus, அப்படி இங்க என்ன இருக்கு adrenal, pancreas and reproductive systemல gonads. அவ்வளவுதான் முடிஞ்சு. So please put 10th standard science half yearly important questions. Yes, Sarah, we are planning to put. நாங்க எப்படி பிளான் பண்ணலாம்னு இருக்கோம்னா சயின்ஸ் எக்ஸாமுக்கு வருதுல, அப்ப சயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு அனுப்புவோம். சரியா? ஓகே, நோ ப்ராப்ளம், கண்டிப்பா போட்டுருவோம். ஓகே, இம்பார்ட்டன்ட் எல்லா கொஸ்டின்ஸும் போட போறோம். 1 mark, 2 mark and you have 4 mark and also 7 mark. Everything will put. Okay, no problem. இது புரிஞ்சுதா? மறக்க மாட்டீங்கல்ல? பிட்யூட்டரியில ஆரம்பிக்குது தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ், பான்கிரியாஸ், அட்ரினல், கோனாட்ஸ். அவ்வளவுதான். ஃபைன், மறக்க கூடாதுடா. சரியா? அடுத்த கேஸ் மாத்திரமா ரைட் தி physiological effects of gibberellins. And also Sarah understand நாங்க சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே chapter wise important repeated PYQ questions. Okay, so we have did like that. So அதனால கண்டிப்பா அதையும் பாருங்க. சரியா? அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அது போக எக்ஸாம் டைம் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாத்தையும் எடுத்து வந்துருவோம். ஓகே, அது சாப்டர் வைஸ் இல்ல, அது சப்ஜெக்ட் வைஸ். சயின்ஸ்னா பயாலஜி எல்லா क्वेश्चन கொண்டு வரோம். டாப் 50 क्वेश्चन கொண்டு வரோம். சரியா? கிறிஸ்டல் கிளியர் சார். சூப்பர் நிமிஷா. அவ்வளவுதான். 5 questions குயிக்கா முடிச்சலாம். சரியா? 5 questions குயிக்கா முடிச்சலாம். Write the physiological effects of gibberellins. Gibberellins ங்கற ஹார்மோனுக்கு அப்படி என்ன எஃபெக்ட் இருக்குன்னு பாத்துருவோமா? Yeah. Application of gibberellins on plants stimulate extraordinary elongation of internode. என்ன சார் இது புரியல? ஒரு பிளான்ட் எடுத்துட்டீனா அந்த பிளான்ட்ல இங்க இருந்து ஒரு லீஃப் எடுத்து வச்சுப்போம். ஓகே, இந்த இடத்துல சின்ன ஒரு பகுதி இருக்கும். அதுதான் இன்டர்னோடுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இன்டர்னோட். அப்ப இந்த இன்டர்னோட்ல growth கொடுக்கறதுக்கு இந்த gibberellin ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி போட்டுருக்காங்க. அது எதுக்குங்கிறது பாத்துருவோமா? நல்லா பாருங்க. Application of gibberellins on plants stimulate extraordinary elongation of internode. Example corn and pea. அப்ப இந்த இன்டர்னோட்ல நான் இந்த gibberellin கொடுக்கும்போது இந்த இன்டர்னோட் வளர ஆரம்பிக்குது. அப்ப எனக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகும்ல. எனக்கு தேவையான ஃப்ரூட்டோ பிளான்ட்டோ என்னமோ இருந்தாலும் it is going to grow bigger. So which is going to help me yield a lot. அவ்வளவு விஷயம். Clear? Treatment of russet plants with gibberellin induces sudden shoot elongation followed by flowering. This is called bolting. Bolting என்ன பாத்துருவோமா? நல்லா கவனிங்க எங்க கூட சேர்ந்து. Sudden elongation of shoot system. Very good, right ra. Very good, very good. McCarran, good evening sir. Hello McCarran, எப்படி இருக்கீங்க? Long time no see buddy. Yeah, so treatment of russet plants நல்லா கவனிங்கடா. இந்த ரோசல் பிளான்ட்ஸ் எடுத்துங்க மேடம். கேபேஜ் இருக்குல, கேபேஜ் வந்து உரிக்குறிக்க வந்துட்டே இருக்கும். பாத்துருக்கீங்களா? என்னடா அதுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பேப்பர் பால் மாதிரி இருக்கும். சோ அந்த கேபேஜ்ல பார்த்தா சின்னதா ரெண்டு இன்டர்னோட் இருக்கும். அப்ப அந்த இன்டர்னோட நான் gibberellin கொடுத்து இன்டியூஸ் பண்ணி அதையும் வளர்த்து போறேன். அப்ப ரொம்ப ஸ்லோவா வளரக்கூடிய ஒரு பொருளை நான் gibberellin கொடுத்து சீக்கிரம் வளர வச்சிட்டேன். அப்ப நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், நிறைய வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். கிளியர்? Treatment of rosette plants with gibberellin induces sudden shoot elongation followed by flowering. This is called bolting. Very important. இந்த question வந்து உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கலாம். bolting question 2 மார்க்ல கேட்கலாம். Beware. அடுத்து gibberellins promote the production of male flowers in monoecious plants. இப்போ monoecious plants ல male flower க்கு ஹெல்ப் பண்ணுதுல, செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டபிள். அடுத்து பாருங்க, gibberellins break down dormancy of potato tubers. அப்படினா என்ன? பொட்டேட்டோக்கு வந்து ஒரு ஸ்லீப்பிங் பெல் இருக்கும். அதாவது ஸ்லோவா க்ரோ ஆகும்டா. எனக்கு ஃபாஸ்டா வரணும், எனக்கு கஸ்டமர் வெயிட் பண்ணிருக்காங்க. நீ பொட்டேட்டோ நீ எப்ப வளர்ந்து நான் உனக்கு எப்ப சேல் பண்ணி நான் எப்ப காசு வாங்குறது. சோ டார்மென்சி பீரியட் குயிக்கா முடிச்சிடணும். ஓகே, அந்த ஸ்லீப்பிங் பீரியட ஃபாஸ்டா முடிச்சு டப்புன்னு தூங்கி எந்திரிச்சோன்னா டப்புன்னு படுத்துட்டு உன்னை வித்துறேன். இதுதான் உண்மையான விஷயம். தட் இஸ் த ரீசன் gibberellins is going to break the dormancy of potato tubers. Dormancy imagine like sleeping period. Clear? Yes, அடுத்து பாருங்க, gibberellins are efficient than auxins in inducing the formation of seedless fruit, parthenocarpic. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாட் இஸ் parthenocarpic fruits. அதாவது fruits without fertilization. என்ன சொல்றீங்க? ஃப்ரூட் இருக்குடா, ஆனா அந்த ஃப்ரூட்ல fertilization நடக்கல. ஃபர்டிலைசேஷன் நடக்காதனால அந்த ஃப்ரூட்ல சீட் இருக்காது. ஏன்னா சீடு வரணும்னா ஒரு மேல் கேமெட் அண்ட் த
female gamete together they give seed. That's the fertilization. இங்க the fertilization இல்லையே, அப்ப seed இருக்காது, இது மட்டும் டெவலப் ஆகும். அப்ப இந்த பார்த்தனோகார்பிங்கிற ஃப்ரூட்ஸ்க்கு எல்லாமே அப்படிதான் வந்திருக்கும். எப்படி வந்திருக்கும்? ஃபர்டிலைசேஷன் இல்லாம வந்திருக்கும். அப்ப அந்த ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதை எஃபிஷியன்ட்டா கொண்டு போறது யாரு? கிப்பர்லின்ஸ். ஆக்சினை விட என்னதான் ஆக்சின் அபிக்கல் டாமினன்ஸ் கொடுத்தாலும், என்னதான் அப்சர்ஷனை பிரிவென்ட் பண்ணாலும், ஆக்சினை விட எஃபெக்டிவா இருக்கிறது யாரு? கிப்பர்லின்ஸ். கிப்பர்லின்ஸ் என்ன பண்ணும்? இந்த பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிளியர்? இது எனக்கு புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? டவுட் இருக்கா இதுல? இங்க பாருங்க, இதான் ரோசெட் பிளாஸ். தெரியுதா உங்களுக்கு? இங்க குட்டி குட்டி நோடு தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, இங்க குட்டியா இங்க குட்டியா, இது எல்லாமே ஃபாஸ்டா வளர ஆரம்பிக்கும். அப்ப பாருங்க, ஒரு சர்க்கிள் ஷேப்ல ரேடியஸ்ல அப்படி இருக்கும். கிளியர்? காட் இட்? என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க, ஹார்மோன்ஸ் நேச்சுரலா வளர்றது எல்லாமே நம்ம ஆர்டிபிஷியல் நம்ம புடிச்சு மாத்திக்கிட்டோம். கரெக்டா? நல்லதுக்குங்கிறதுனால பெருசா பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. காட் இட்? ஓகே, அடுத்த क्वेश्चन. Where are estrogens produced? What is the role of estrogen in human body? இந்த क्वेश्चन பாப்போமா? வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ரா. Are you guys ready? ரெடியா இருந்தீங்கன்னா கடகடன்னு பார்த்தலாம். பிரகாஷ் இஸ் ரெடி, நோ டவுட்ஸ். வெரி குட் பிரகாஷ். அப்ப குயிக்கா பார்த்தலாம். ஈஸ்ட்ரோஜன்ஸ் என்றால் என்ன, அது வந்து என்ன பண்ணுது, அது எங்க இருக்குங்கிற பாத்துருவோமா? ஓகே, ஐ திங்க் பீப்புள் ஆர் ரெடி. சோ ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, சோ நல்லா கவனிங்க. Estrogen is produced by the Graafian follicles of ovary. சார் ஒண்ணுமே புரியல சார், நல்லா கவனிங்க. நம்ம ஹியூமன் பாடில எடுத்தீங்கன்னா மேல் ஃபீமேல். மேல்ல நமக்கு ஸ்பெர்ம்ஸ் இருக்கு, ஃபீமேல்ஸ்ல இருக்கு ஓவரி இருக்கு. அப்ப இந்த ஓவரிங்கிற பொருளுக்குள்ளதான் என்ன இருக்கு? ஓவம்ங்கிற பொருள் இருக்கு. அப்ப இந்த ஸ்பெர்மும் ஓவமும் சேர்ந்தாதான் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். நல்லா மடியில் ஏத்திக்கோங்கடா. மேல்ஸ்ல ஸ்பெர்ம், ஃபீமேல்ஸ்ல ஓவம். இந்த ஓம் இருக்கிற இடம் தான் ஓவரி. அப்ப இந்த ஓவரிக்குள்ள இப்ப எடுத்தீங்கன்னா இது ஒரு ஓவரின்னு வச்சுப்போம். இந்த ஓவரிக்குள்ள ஓம் இருக்கணும் இப்படி. ஆனா இந்த ஓம் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா வளராது. இந்த ஓம் என்ன பண்ணும்? ஒரு ஸ்டேஜ்ல வளரும். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, கிராஃபியன், இந்த மாதிரி வரும். ஓகே, அந்த ஸ்டேஜ் பேர் தான் ஃபாலிக்கிள். இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்கடா, ஏன்னா 10th பட் கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, அண்ட் வெரி ஈஸி. ஓவரிங்கிற இடத்துக்குள்ளதான் ஓம் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த ஓவம் உருவாகிறதுக்கு முன்னாடி அது சின்ன சின்ன ஸ்டேஜஸ் அண்டர்கோ பண்ணும். அந்த ஸ்டேஜஸ் பேர் தான் ஃபாலிக்கல்ஸ். அப்ப அதுல ஒரு ஃபாலிக்கல் பேர் தான் கிராஃபியன் ஃபாலிக்கல். அப்ப அந்த கிராஃபியன் ஃபாலிக்கலுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஓவம். இன்ஃபேக்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல் இஸ் ஆல்சோ தி சேம் as ஓவம். அப்ப இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் என்ன பண்ணும்? ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். என்ன பண்ணும்? ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ it brings about the changes that occur during puberty. அப்ப இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும்? pubertyங்கிற சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரும். It initiates the process of oogenesis. oogenesisனா formation of ovum. சொன்னேன்ல, அந்த ஃபாலிக்கல் அப்படியே வந்துதான் ஓவம் ஆகும். அப்ப இந்த ஃபாலிக்கல்ஸ் டெவலப் ஆக ஈஸ்ட்ரோஜன் வரும். ஈஸ்ட்ரோஜன் வர இந்த ப்ராசஸ் நல்லா கம்ப்ளீட் ஆயிரும். அப்ப oogenesis, formation of ovumங்கிற ப்ராசஸ் இங்க அழகா கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, காட் இட்? அடுத்து பாருங்க, it stimulates the maturation of ovarian follicles in ovary. சுத்தி ஓவரியிலே வருது பாத்தீங்களா? எப்படி oogenesis formation of ovum கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணுதோ, எப்படி பண்ணுதுங்கிற அடுத்த பாயிண்ட். என்ன பண்ணுது? அந்த ஓவரி அந்த ஃபாலிகல்ஸ், அந்த ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகி ஓவம் ஆகும். அப்ப பிரைமரி, செகண்டரி அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வேணும். செகண்டரி, டெர்ஷரி ஆகணும், அதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் வேணும். டெர்ஷரி கிராஃபியன் ஆகணும், அதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் வேணும். அப்ப இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுது? இன்டைரக்டா oogenesis ப்ராசஸ் முடிக்குது. அதே மாதிரி ஃபாலிகல்ஸ் டெவலப் பண்ணுது. அதே பாயிண்ட் கரெக்டா புரிஞ்சு அழகா எழுதிடலாம். It promotes the development of secondary sexual characters like breast development, high pitched voice, etc. So female க்கு சில secondary sexual characters இருக்கு. மேலுக்கு எப்படி beard, voice அந்த மாதிரி சொல்றோம், rough voice சொல்றோம், அதே மாதிரி females பாத்தீங்கன்னா breast development, high pitched voice, கீரம் சவுண்ட் இருக்கும், நல்ல ஹை பிட்ச்ல போவாங்க அவங்க. ஜெனரலி மேல்ஸ்க்கு ஹை பிட்ச் போக முடியாது, லவுடரா போலாம். ஆனா ஃபீமேல்ஸ்க்கு ஹை பிட்ச்ல போக முடியும். கிளியர்? அப்ப அதெல்லாம் டெவலப் பண்றது யாரு? இந்த ஈஸ்ட்ரோஜன். புரிஞ்சுதா? எஸ். அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? டயபெட்டிஸ் mellitus. Ready?
ரெடி ஆக்கீங்களா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். You guys ready? We'll quickly start this. Diabetes mellitus எல்லாம் தெரிஞ்சதுதான், பட் ஸ்டில் again it is important. பாத்துருவோமா? Okay, very good. The deficiency of insulin causes diabetes mellitus. அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் நிமிஷா, you said it right, exactly. lack of insulin. அவ்வளவுதான். அப்போ இன்சுலின்ங்கிற பொருள் என்ன பண்ணுது? என் பாடியில பிளட்ல குளுக்கோஸ் லெவல மெயின்டைன் பண்ணுது. இன்ஃபேக்ட் அது கம்மி பண்ணி கரெக்டா வச்சுக்குது. அப்ப அந்த இன்சுலின் இல்லங்கும் போது என் பாடியில குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும். அந்த கண்டிஷன் பேரு தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். கிளியர்? அவ்வளவுதான். பாப்போமா? So it is characterized by symptoms. ரொம்ப முக்கியம்டா. ஓகே, நீங்க கேட்கும்போது உங்களுக்கே தோணும், ஐயோ எனக்கும் இருக்குன்னு தோணும். நாங்க படிக்கும்போது அப்படிதான். நான் சமைச்சு சொல்லும்போது பாலிஃபேஜியா பாலிடிப்சியா எனக்கும் சுகர் இருக்கும் அப்படின்னு தோணும். நான் அப்படிலாம் இல்லை. சரியா? அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும், இது ரொம்ப ஆப்வியஸா இருக்கும். இங்க அப்படி இல்லை. ஓகே, இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல். ஃபர்ஸ்ட் ஹைப்பர் கிளைசீமியா. ஏன்னா இந்த இன்சுலின் தான் பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மி பண்றது. இந்த இன்சுலின் இப்ப இல்லாதனால பிளட்ல குளுக்கோஸ் லெவல் ஏறிடுச்சு. ஹைப்பர், இட் இஸ் இன்க்ரீஸ்ட். ஹைப்பர் கிளைசீமியா, இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல். புரிஞ்சுதா? எக்ஸ்கிரீஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இன் தி யூரின். அப்ப குளுக்கோஸ் பிளட்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு. செல்ல யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்குது. என்னன்னா பண்றது தெரியாம இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணும்? யூரின் வழியா எக்ஸ்கிரீட் ஆக ஆரம்பிக்கும். யூரின் வழியா எங்கே போய் தான் ஆகணும். அப்படியே என்னதான் பிரச்சனையா இருந்தாலுமே அது எப்படியாவது கம்மி ஆகணுங்கிறதுக்காக அந்த பாடி பண்ற ஒரு மெக்கானிசம்ல அது கம்மி பண்ண ட்ரை பண்ணும். அடுத்து பாருங்க, frequent urination, polyuria. ஓகே, யூரினேஷனோட ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வெண்டா யூரினேட் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் thirst, polydipsia. பாலிஃபேஜியாங்கிறது ஓகே சொல்றேன்டா. அது முன்னாடி பாலியூரியா, யூரின் ஜாஸ்தியா போகுது. பாலிடிப்சியா, thirst, பயங்கர thirst இருக்கும். பாடி டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும். அப்ப தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், யூரின் போய்கிட்டே இருக்கும். அப்ப பாலியூரியா, பாலிடிப்சியா. இன்னொரு பாலிஃபேஜியா, இன்க்ரீஸ் இன் appetite, பசி ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். கிளியர்? புரிஞ்சுதா? சோ 3 போலி இருக்கு. ஓகே, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா, பாலியூரியா. இது 3 ஈஸியா படிச்சாச்சா? அடுத்து என்ன இருக்கு? யூரின்ல வந்து ஜாஸ்தியா இந்த குளுக்கோஸ் போகும், இன்னொன்னு பிளட்ல குளுக்கோஸ் ஜாஸ்தியா இருக்கு. அவ்வளவுதான், மறக்கவே மாட்டீங்க. குறிச்சு வைக்க ரிவிஷன் பண்ணுங்க. பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா, பாலியூரியா. ஓகே, பாலியூரியானா யூரின் எக்ஸஸா போகும். பாலிடிப்சியானா thirst ஜாஸ்தியா இருக்கும். பாலிஃபேஜியானா appetite ஜாஸ்தியா இருக்கும். இது தவிர என்ன இருக்கு? யூரின்ல முடிச்சோமா, பாலியூரியன் முடிச்சோமா, அப்ப யூரின்ல என்ன பாயிண்ட் கனெக்ட் பண்ணலாம்? அப்ப யூரின்ல குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தியா போகுது. எக்ஸ்கிரீஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ். அதே அப்ப யூரின்ல குளுக்கோஸ் ஜாஸ்தியா இருந்தா பிளட்ல ஜாஸ்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவ்வளவுதான்டா. 5 பாயிண்ட் மறக்கவே மாட்டீங்க, அப்படியே எழுதிடலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? லாஸ்ட் 3 questions. ரெடி? கிளியர்? ரைட் பிரீஃப் அக்கவுண்ட் ஆஃப் தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி நான் இப்ப ப்ரீவியஸ் எடுத்த கொஸ்டின் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? யாருக்கு டவுட் இருக்கா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? Are you guys fine? Hi sir, I am a big fan. If I see a video, I get HC of HC sir. Okay Sadhana. Study. ஆனா நீங்க வந்து லைவ்ல ஆக்டிவா இல்லையே. வரீங்க, ஒரே ஒரு கமெண்ட் போட்டு ஓடிடுவீங்க. So அந்த 80 out of 80 வரும்போது you'll have to stay in live classes. You'll have to clear your doubts. Okay, doubts clear பண்ணா கண்டிப்பா you can get full marks. Okay, எல்லாத்துக்கும் போன கேள்வி புரிந்து விட்டதா? Have you guys understood the previous question which I have taught? Any queries? We'll proceed next. Ready guys? ஆரம்பிப்போமா? 3 question டக் 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 டக்னு முடிக்கிறோம். இந்த சாப்டரை அழகா ரிலாக்ஸ்டா finish பண்றோம். Okay, so I think it's time for us to start. ஆரம்பிச்சிரோமா? Yeah. So thyroid dysfunction என்றால் என்ன? தைராய்டு நமக்கு தெரியும். ஓகே, தைராய்டு ஒரு கிளாண்ட் இருக்கு, அது ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது. ஓகே, தைராக்சின் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது. அப்ப இந்த தைராய்டுக்கு ஏதோ பிரச்சனை, டிஸ்ஃபங்க்ஷன். அப்ப என்ன ஆகுங்கிறது கேக்குறாங்க. பாத்துருவோமா? Yeah. When the thyroid gland
fails to secrete normal level of hormones, the condition is called thyroid dysfunction. புரிஞ்சுதாடா? என்னோட thyroid gland என்ன ஆகுது, அங்க ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகும்? thyroid dysfunction condition வருது. எப்படி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது? அந்த கிளாண்டுக்கு இருக்கிற ஒரே வேலை ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. அதை ஒழுங்கா பண்ணி தொலைக்காம நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணுது. That is what thyroid dysfunction is. Clear? Got it? You see what is that? So it leads to following conditions. First condition is hypothyroidism. Hypo lower, hyper higher, hyper higher, hypo lower. சரியா? அப்ப hyperthyroidism இல்ல, இங்க hypo சொல்லிருக்காங்க. அப்ப low level caused by decreased thyroid hormone secretions. அப்போ அந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியானது ஜெனரலா ஹைப்போன்னு சொல்லுவோம். அந்த ஹைப்போ நமக்கு 3 டைப் இருக்கு. ஒன்னு சிம்பிள் காய்ச்சர், கிரெட்டினிசம் அண்ட் மிக்ஸிடிமா. சிம்பிள் காய்ச்சர், கிரெட்டினிசம் அண்ட் மிக்ஸிடிமா. பாத்துருவோமா? ரெடி? காய்ச்சர் பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் காய்ச்சர். எல்லாருமே தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான காய்ச்சர், சிம்பிள் காய்ச்சர். அவ்வளவு சிம்பிள். பாத்துருவோமா? ஈஸியா இருக்கு பாருங்க. Due to inadequate dietary iodine, உப்பு அளவு கம்மியாகி விட்டது என்றால் காய்ச்சல் வந்துவிடும். எல்லாரும் சொல்லுவாங்க உப்பு இல்ல, உப்பு ரொம்ப ஆபத்து. உப்பு என்னதான் ஆபத்து இருந்தாலும் உனக்கு அடிப்படையா உப்பு வேணும். அந்த உப்பு இல்லை என்றால் சிம்பிள் காய்ச்சல் மாறிடும். ஓகே, அது நம்ம எடுத்துருவோம். அந்த உப்பு நம்ம எடுத்துருவோம் கண்டிப்பா. சரியா? But still I'm telling you that's very essential. Okay, so common in Himalayan regions, low soil iodine leads to thyroid gland enlargement, protruding as neck swelling. நல்லா கவனிங்க. அப்போ ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல இந்த தைராய்டு இஷ்யூ ரொம்ப காமன் சொல்றாங்க. ஏன் யோசிச்சு பாத்துருக்கீங்களாடா? ஏன் சொல்றேன்? லோ சாயில் அயோடின், அதாவது எப்படி சொல்லலாம், ஹிமாலயங்கிறது ஒரு மலை, கரெக்டா? அப்ப இந்த மலையோர பகுதியில, இந்த மலையில ஃபுல்லா உப்பு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இந்த மழை, இது காத்துல வரும்போது இந்த உப்பு அடிச்சுட்டு போயிடும். உப்பு அடிச்சுட்டு போகும்போது அந்த தண்ணியோட உப்பும் போயிடும். அப்ப அந்த சாயில்ல என்ன இருக்காது? உப்பு இருக்காது. அப்ப உப்பு இல்லாத மண்ணுல நான் இதை விளைக்கும் போது அந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ், அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த உப்பு லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அயோடின் லெவல் இஸ் வெரி லெஸ். கிளியர்? காட் இட்? சோ இது என்ன பண்ணும்? லீட்ஸ் டு தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், ப்ரொட்ரூடிங் அஸ் நெக் ஸ்வெல்லிங். அப்ப நெக் ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். தைராய்டு கிளாண்ட் என்ன பண்ணும்? ஸ்வெல் ஆகும். எதுக்கு ஸ்வெல் ஆகுது? உப்பை தேடி தேடி ஸ்வெல் ஆகும். உப்பு எங்கடா இருக்கு, உப்பு எங்கடா இருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும். அப்ப தேடி தேடி ஸ்வெல் ஆகும். ஸ்வெல் ஆகும் போது அது ஒரு கண்டிஷன். கிளியரா புரிஞ்சுதாடா? நான் உங்களுக்கு இன்ச் பை இன்ச் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எதனால ஹிமாலயஸ்ல கம்மி, எதனால ஸ்வெல்லிங், அது எல்லாமே எக்ஸ்பிளைன். கிளியர்? அடுத்து பாருங்க, கிரெட்டினிசம். டிக்ரீஸ் தைராய்டு ஹார்மோன்ஸ் இன் சில்ட்ரன். ஓகே, ஸ்டண்டட் growth, mental defect, lack of skeletal development, deformed bones are called as cretins. இது அதே மாதிரி தான். ஆனா இது என்னன்னா சில்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால அந்த சில்ட்ரனோட growthல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் தைராய்டு. அப்ப தைராய்டு ரிலேட்டட் இஷ்யூ வரும்போது சில்ட்ரனோட growth பாதிக்கப்படும். மென்டல் இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி, போன் டிஃபார்மிட்டிஸ் வரும். அப்ப அப்படிப்பட்ட குழந்தைங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? கிரெட்டின்ஸ் சொல்லுவோம். We call them as cretins. Clear? So cretins are the kids those are affected by the cretinism. அப்ப அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான தைராய்டு. அதனால தான் பிரெக்னன்ட் விமன் கிட்ட எப்பவுமே தைராய்டு டெஸ்ட் இருப்பாங்க. That is the reason. Clear? Got it? So mental defect is actually a problem. People don't understand it. Okay, it's a very big problem. அடுத்து பாருங்க, மிக்ஸிடிமா. So simple goiter பார்த்தாச்சு, கிரெட்டினிசம் பார்த்தாச்சு. கிரெட்டின்ஸ் ஞாபகம், கிரெட்டின்ஸ் அப்போ மென்டல் எஃபெக்ட் அப்படி ஞாபகம். அடுத்து பாருங்க, மிக்ஸிடிமா. ஓகே, so thyroid hormone deficiency in adults. இப்போ இது adultsக்கு வந்துருச்சு. Okay, so mentally sluggish, increased body weight, puffiness of face, hands and oedematous appearance. அப்படினா நம்ம உடம்பு உப்பி போயிடும். உப்பி போன உடம்பு நல்ல தண்ணி எல்லாம் ஃபில் ஆகி உப்பி இருக்கும். That condition is called as myxedema. அது ஒரு கண்டிஷன் தான். இதுமே என்ன இஷ்யூ பாருங்க, thyroid hormone deficiency in adultsல வரணும். சரியா? hyperthyroidism பாத்துறோமா? ஹைப்போல மூணு பாத்துறோம்டா, goiter and myxedema, and one more thing we have seen. What did we see? Yes, we have seen this one. Yes, cretinism. Yes, okay. So we have seen all these three. Now we are seeing what is in hyper. Hyper na excess. Excess thyroid hormone secretion causes grave disease. Okay, grave disease. Exophthalmic condition. அதாவது நீங்க நிறைய பேருக்கு பார்த்திருப்பீங்க,
அவங்களால அந்த ஐபாலை வெளியே ஃபுல்லா கொண்டு வர முடியும். ஐபாலை இப்படி இப்படி விரிச்சுட்டு ஃபுல்லா ப்ரொட்ரூட் ஆகும். நமக்கெல்லாம் கண்ணு உள்ள இருக்குல்ல, நமக்கு வெளியே கண்ணு வரும், ப்ரொட்ரூட் ஆகும். அது பேரு எக்ஸாப்தால்மியான்னு சொல்லுவோம். ஐபால் ப்ரொட்ரூஷன். இன்க்ரீஸ் மெட்டபாலிக் ரேட், ரொம்ப ஃபாஸ்ட். ஓகே, என்ன சொல்ல டப்னு ஜீரணமாகும், டப்னு மெட்டபாலிக் ரேட் ஜாஸ்தி ஆகும். ஹை பாடி டெம்பரேச்சர், ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், வெயிட் லாஸ், நர்வஸ்னஸ், இது எல்லாமே வந்துருந்தா கிரேட் டிசீஸ். கிளியர்? காட் இட்? புரிஞ்சுதா? லாஸ்ட் பிஃபோர் क्वेश्चन பாத்துறோமா. வாட் ஆர் தி பிசியோலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எத்திலின்? ஆர் யூ கைஸ் ரெடி? கிளியரா புரிஞ்சுதா? ஈஸியா பாத்துறோமா? ஓகே, இது ஈஸி क्वेश्चन தான், குயிக்கா முடிச்சலாம். ஓகே, கவனிங்க. எத்திலின், எத்திலின் அப்படி என்ன எஃபெக்ட் பண்ணு பாத்தீங்கன்னா, எத்திலின் ரொம்ப முக்கியமான பொருள். ஏன்னா ஒரு காய் பழமாகும் என்றால் அதை நாம் சாப்பிடுவோம் என்றால் அதை பழமாக்குவது எத்திலின். புரிஞ்சுதாடா? தமிழ் கொஞ்சம் டிஃபரெண்ட் ட்ரை பண்ணாங்க. சரி, நம்ம மைண்ட், சோ ஐ வில் மேக் இட் வெரி கிளியர். பாருங்க, ஒரு காய் இருக்கு, அந்த காய் சீக்கிரமா பழமானாதான் என்னால சாப்பிட முடியும். அப்ப அது சீக்கிரமா பழமாக்குறது யாரு? எத்திலின். ஓகே, சோ எத்திலின் ப்ரோமோட்ஸ் தி ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். பழுப்பதற்கு பழுக்கும் சொல்லுவோம்ல, பழுக்கும் சொல்லுவோம்ல, அந்த பழுக்கம் வருவதற்கு ஃப்ரூட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது எத்திலின். ஓகே, பழுப்பு. கிளியர்? ஒருவேளை அங்கிருந்தா பல்ப்புங்கிற வேர்ட் எடுத்திருப்பாங்களோ? சரி, யோசிப்போம். ஓகே, ஃபைன், நெவர் மைண்ட். சோ எக்ஸாம்பிள் டொமேட்டோ, ஆப்பிள், மேங்கோ பாருங்க. சோ இதுக்கெல்லாம் ஃபாஸ்ட் ரைப்பனிங் ரொம்ப முக்கியம். காயாவே இருந்து யார் வாங்குவா? ஃபாஸ்ட் ரைப்பனிங் முக்கியம். சோ we have to go for எத்திலின். இதே இன்னொரு டைப்ல யோசிச்சு பாருங்க. நான் இதே இந்த டொமேட்டோ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். ஓகே, 10 நாள் ஒரு இடத்துக்கு போறதுக்கு, 10 நாள் பழுத்துச்சுன்னா கெட்டு போயிடும். அப்ப பழுக்காம இருக்கணும்னா என்ன பண்ணும்? நானு இந்த எத்திலினை கம்மி பண்ணும். அப்படி பண்ணலாம் பாத்தீங்களா? சோ எத்திலினை ஜாஸ்தி பண்ணி பழுக்க வைக்கலாம், எத்திலினை கம்மி பண்ணி அந்த பழுக்க வைக்கிறது ஸ்டாப் பண்ணலாம். அப்படி பண்ணலாம். ஓகே, based on business going to vary. So ethylene inhibits the elongation of stem and root in dicots. Ethylene hastens the fastens. Okay, fastens the senescence of leaves and flowers. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லீவ்ஸும் ஃபிளவர்ஸும் சீக்கிரமா பழுக்கிறது அதுவும் சேம் தான். சோ அதுக்கு ஹெல்ப் பண்றது யாரு? இந்த எத்திலின். கிளியர்? நிமிஷா ப்ளே பாக்குறீங்க? ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா? Ethylene stimulates formation of abscission zone in leaves, flowers and fruits. This leads to premature shedding. இப்ப நல்லா கவனிங்கடா. இங்க பாருங்க, abscission zone, அதாவது இந்த இலை இருக்குல்ல, இந்த இலை, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் உதிர்ந்து போகும். அப்ப இதெல்லாம் உதிர்ந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த இலைக்கு, இப்ப ஃபார் இங்க பாருங்க ஸ்டெம் இருக்கு. ஓகே, இங்க இருந்து இலை வருது. அப்ப இந்த இடத்துல அது உதிர்ந்து போகும். கரெக்டா? அப்ப இது உதிர்ந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு ஜோன் உருவாகும். அந்த ஜோன் பேர் தான் அப்சிஷன் ஜோன். அந்த ஜோன் வந்துருச்சுன்னா அந்த இலை உதிர்ந்து போகும் அர்த்தம். அப்ப இந்த ஜோன் கொண்டு வரது யாரு? கிளியர்? This leads to premature. அப்ப சீக்கிரமா இந்த லீவ்ஸ் என்னாகும்? ஷெட் ஆக ஆரம்பிச்சு. அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? Got it? Ethylene breaks the dormancy of buds, seeds and storage organ. ஏன்னா சில சீட்ஸும் சில ஸ்டோரேஜ் ஆர்கன் ஸ்லீப்பிங் பண்ணிருக்கிறதுனால பழுக்காம இருக்கு. அதுதான் டார்மென்சி. அப்ப அந்த டார்மென்சியை வந்து இதை உடைச்சிரும். அப்ப அது என்ன ஆகும்? முழிச்சு சீக்கிரமா பழுக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? லாஸ்ட் क्वेश्चन பாத்துறோமா? ரெடிங்களா? லாஸ்ட் ஈஸி क्वेश्चन பாத்துறோமா? பிட்யூட்டரி கிளாண்ட் இருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ். ஈஸி क्वेश्चन தான். Okay, so guys, again I'm telling, take care of your health. Okay, health ரொம்ப முக்கியம்டா. டிசம்பர் மாசம் வேற, நல்லா ஹாட்டா சாப்பிடுங்க. நீங்க வெளியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன், பட் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா eat something hot, eat something freshly cooked. Clear? And always try drinking hot water if you feel some discomfortability in your throat or nose. Clear? That's why I'm telling all these things. Okay.
fine. So we'll start. Okay, good. Okay, fine, super. Pituitary gland எடுத்துட்டீங்கன்னா இந்த pituitary gland ரெண்டு லோப் இருக்குடா. ஒன்னு anterior, இன்னொன்னு posterior. அப்ப இவங்க என்ன கேக்குறாங்க, இந்த posterior part of pituitary glandல அப்படி என்னதான் ரிலீஸ் பண்ணுதுன்னு பாக்குறாங்க. What is it releasing? பாத்துறோமா? The hormones secreted by posterior pituitary. Just two things. ரெண்டே ரெண்டு ஹார்மோன். anterior மாதிரி கச்ச கச்சன்னு இருக்காது. posterior ரெண்டே ரெண்டு. ஒன்னு vasopressin, இன்னொன்னு oxytocin. vasopressinக்கு இன்னொரு பேர் தான் ADH. Okay, anti diuretic hormone. vasopressinக்கு இன்னொரு பேர் தான் ADH. and இன்னொரு ஹார்மோன் பேர் oxytocin. மொத்தம் ரெண்டே ரெண்டு. ADH ஒன்னு, oxytocin ஒன்னு. ரெண்டே ரெண்டா ADH ஒன்னு, auxins ஒன்னு. பாத்துருவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ADH பாத்துருவோமா? ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன் ஆர் vasopressin. இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆன்டி டயூரெட்டிக் நல்லா பாருங்க. ஆன்டி டயூரெட்டிக் பிரிச்சலாம் ஃபர்ஸ்ட். ஆன்டினா சம்திங் அகைன்ஸ்ட். ஓகே? அகைன்ஸ்ட். டயூரெட்டிக்னா triggers urine. Okay, நல்லா கவனிங்க. Anti something against. Diuretic here means diuretic are the compounds that is going to trigger urine. அப்ப urine formation, urine release ஜாஸ்தி பண்ற பொருள் தான் இந்த diuretic. அப்ப அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற வந்தா இந்த ADH or vasopressin. அப்ப இந்த vasopressin மேல என்ன, யூரினை வந்து நல்லா ஷார்டன் பண்ணும், கம்மி பண்ணும். Clear? பாப்போமா ஏன்னு? In kidney tubules it increase reabsorption of water. அதாவது வாட்டரை ரீஅப்சார்ப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ யோசிச்சு பாரு, யூரின்ல பிரைமரி காம்போசிஷன் தண்ணி, அந்த தண்ணி நான் நிறைய அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா யூரின் போறது முடியாது, ஏன்னா தண்ணி இல்லையே. சோ அது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த யூரின் போறது கம்மி பண்றதுக்காக நிறைய வாட்டரை ரீஅப்சர்வ் பண்ணும். கிளியர்? அடுத்து பாருங்க, it reduces loss of water through urine and hence the name antidiuretic hormone. அவ்வளவுதான். யூரின்ங்கிற பொருள் கம்மியாகுது. இப்ப யூரின் எக்ஸ்கிரீஷன் கம்மியாகிறதுனால என்ன ஆகுது, ஆன்டி டயூரெட்டிக் பேர் வந்துருச்சு. டயூரெசிஸ்னாலே யூரின் தான். டயூரெட்டிக்னா யூரினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, ஆன்டினா அகைன்ஸ்ட் திஸ். அவ்வளவுதான். Deficiency of ADH reduces reabsorption of water and causes an increase in urine output. பாத்தீங்களா? இப்ப ADH கம்மியாயிருச்சு. ADH கம்மியாயிருச்சுன்னா யூரின் ஜாஸ்தி ஆயிரும். பாத்தீங்களா? increase in urine. அது பேர் பாலியூரியா. அப்படி பார்த்திருக்கோம். ஓகே? This deficiency disorder is called diabetes insipidus. அப்ப இது பேர் தான் diabetes insipidus. Diabetes mellitus வேற, அது குளுக்கோஸ் இன்சுலின் பேஸ் பண்ணி. Diabetes insipidusங்கிறது பியூர் ADH பேஸ் பண்ணி. ஆனா ரெண்டுக்குமே இப்போ பாலியூரியாங்கிற கண்டிஷன் இருக்கு. ஏன்? அதுல வந்து குளுக்கோஸ் போற வழி இல்லாம யூரின் வழியா போகும். இதுல பாத்தீங்கன்னா அந்த யூரினா ரீஅப்சார்ப் பண்ணக்கூடிய, அந்த வாட்டரை ரீஅப்சார்ப் பண்ணக்கூடிய ADH இங்க வேலை செய்யல. அப்ப யூரின் ஜாஸ்தியா போகும். அவ்வளவுதான விஷயம். லாஸ்ட் பாத்துருவோமா? ஆக்சிடோசின் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? So oxytocin, it helps in the contraction of smooth muscles of uterus at the time of childbirth and milk ejection from the mammary glands after childbirth. என்ன சொல்ல வராங்க? ஆக்சிடோசின்ங்கிறது ரொம்ப முக்கியமான பொருள். பார்ச்சுரேஷன் ரொம்ப பண்ணேன் தெரியுமா? இந்த பார்ச்சுரேஷன்னா டெலிவரி ஆஃப் த பேபி. பேபி வந்து யூட்ரஸ் இருக்கும், சரியா? அப்ப யூட்ரஸ் வெளியே வரணும்னா அந்த மசில் கான்ட்ராக்ட் பண்ணி புஷ் பண்ணாதான் பேபி வெளியே வரும். அப்ப இந்த கான்ட்ராக்ட் பண்றதுக்கு, இந்த யூட்ரைன் மசில்ஸ் கான்ட்ராக்ட் பண்றது யாரு? ஆக்சிடோசின். இது கான்ட்ராக்ட் பண்ண 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 பேபி வெளியே வர ஆரம்பிக்கும். ஏன்னா சும்மா பேபி வருமா? வலிக்கிட்டுல வர முடியாது பேபி. அப்ப என்ன ஆகும், இடத்துல மசில் புஷ் பண்ணி அந்த பேபியை கொண்டு வரணும் வெளியே. அப்ப இந்த கான்ட்ராக்ஷன் பண்றது யாரு? ஆக்சிடோசின். கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் யூட்ரஸ். ஸ்மூத் மசில்ஸ் தான் யூட்ரஸ்க்குள்ள இருக்கிற அந்த மசில். at the time of childbirth and milk ejection. அப்ப ரெண்டு வேலை இருக்கு. சரி, குழந்தை கொண்டு வந்தாச்சு, அது ஒரு வேலை. இன்னொரு வேலை, இந்த மில்க் இருக்குல்ல, மேமரி கிளாண்ட்ல வந்து மில்க் ஃபார்ம் ஆகும். அதுக்கு ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன் இருக்கு. ஆனா ஃபார்ம் ஆகுற மில்க் வெளியே வரணும்னா ஆக்சிடோசின் வந்தே ஆகணும். ஆக்சிடோசின் வந்தா மட்டும்தான் மில்க் வெளியே வரும். ஓகே, கிளியர்? From the mammary gland after childbirth. Got it, guys?
mellitus means lack of insulin and insipidus means lack of ADH. Correct. Super. Avladana. Like a short hint to remember. Very good. Nice. Okay da. So idu புரிஞ்சுதா? auxins புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? சொல்லுங்க பாப்போம். Anybody is having any doubts? My dear students, you will have to tell me now. Any doubts? Is all clear? இதுல கூட எல்லா important questions சூப்பரா பார்த்தாச்சு. Every single word has been explained. Correct? Anybody have any doubt? சொல்லுங்க பாப்போம். Okay, Nimisha, உத்தரவு கொடுத்தாச்சு clear sir அப்படின்னு. Very good. Fine Nimisha, super. I think only Nimisha is responding now. People are responding, but பாத்துக்கிட்டே இருக்காங்க, அமைதியாவே இருக்காங்க. பாப்போம், பிடிப்போம், எல்லாத்தையும் ஒரு நாள் பிடிப்போம். 100%. Okay Nimisha, super, fine. And also Nimisha, do not hesitate. என்ன டவுட் இருந்தாலும் கண்ணபடி கமெண்ட் பண்ணுங்க. Every doubts will be clarified. Okay, every doubts, whatever you ask will be clarified. Okay, fine. And make sure நீங்க இந்த QR code scan பண்ணிட்டு நீங்க குயிக்கா நோட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். And also stay tuned, you'll get updates. Clear? சலோ, அப்ப கிளம்பலாமா? போலாமா? அடுத்து போய் படிக்கணும்னா நீங்க, சரியா? நானும் போய் அடுத்து பாப்பேன். நீங்க மட்டும் ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது, எனக்கு அடுத்த வேலை இருக்கு, சரியா? ஓகே, சோ போயிட்டு வருவோமா? அடுத்த கிளாஸ்ல மீண்டும் சந்திப்போம். சென்று வருகிறேன். Bye bye, take care, and also make sure attending every class is on time and regularly. Okay, chalo, bye bye.